உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, நாகும் 1:13, இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். தேவன் உங்கள் நுகத்தை, உங்கள் கட்டுகளை அவர் அறுப்பேன் அப்படின்றாங்க. நுகம்னா என்னங்க? நுகம்னா ஒரு கட்டு, ஒரு பெரிய பாரம், ஒரு சுமை. யாரோ உங்கள் மேலே வச்சு ஒரு சுமையை வச்சுருக்காங்களே, யாரோ ஒருத்தர் உங்கள் மேலே ஒரு சுமையை திணிச்சு வச்சுருக்காங்கல்ல, அதெல்லாமே தேவன் எடுத்து போடுறாருங்க. உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல, அதெல்லாம் சுமக்க உங்களுக்கு பிடிக்கல, இது எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்றீங்க. ஆனாலும் நிர்பந்தம், தூக்கி தான் ஆகணும், இதெல்லாம் நான் செய்து தான் ஆகணும் அப்படின்ற ஒரு காலத்தின் கட்டாயம், காலத்தின் ஒரு நிர்பந்தம். அதனால தான் தேவன் அந்த மாதிரி நுகங்களை அவர் என்ன பண்ணுறாருன்னா, அதை முறித்து போடுறாரு, கட்டுகளெல்லாம் அறுத்துடுறாரு. வேண்டாம், என் பிள்ளை இதை தாங்க மாட்டான், என் பிள்ளைங்க இதை தாங்க மாட்டாங்க, இது வேண்டாத சுமைகள், வேண்டாத கட்டுகள் அப்படின்னு அவர் உங்ககிட்ட இருந்து அறுத்து போடுறாரு. எப்போது இந்த பாரங்கள் என்னை விட்டு போகும் அப்படின்னு தான் ஆசையாக காத்துட்ருக்கீங்க. தேவன் ரெடி, இன்றைக்கே அவர் அறுத்து விடுறாரு. இது வேண்டாத சுமைகளெல்லாம் இறக்கி வைக்கிறாருங்க. ஐயோ, இந்த வியாதியை நான் சுமக்க ஆசையே படல, ஆனால் அது என்கிட்ட இருக்குது, அந்த மாதிரி வியாதிகள் எல்லாம் சுகமாக்கி அவர் விடுவார். ஐயோ, இந்த பிரச்சனை சுமக்க நான் ஆசைப்படல, இந்த கடனை நான் ஏற்க ஆசைப்படல, ஆனால் இதெல்லாம் என் தலையில் ஏறி இருக்குதுன்றீங்களே, இதெல்லாம் தேவன் இறக்கி வைக்கிறாரு. உங்களுடைய நுகங்கள் முறிக்கப்படுது. சரிங்களா? மத்தேயு 11:28 எடுத்து படித்து பாருங்களேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்கிட்ட வாங்க, ஏசு அப்படிதான் சொல்கிறாங்க. பெரிய வருத்தமாக இருக்குதுங்க, இவ்வளோ கடமைகள், இவ்வளோ சுமைகள், இதெல்லாம் நான் தூக்கிட்டு அலையிறேனே, எனக்கு கஷ்டமாக இருக்குது, என்னுடைய மனசு வலிக்குது, என்னுடைய ஆன்மாக்கு இது வருத்தமாக இருக்குதுன்றீங்களா? வருத்தப்பட்டால் தேவன்கிட்ட வாங்க, அவர் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவாருங்க. இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ பாடுகள் வேண்டான்னு ஏசு நினைக்கிறாரு. அதெல்லாம் குறைச்சி தந்துரு, ஃபுல்லாகவே குறைச்சி விட்றாருங்க. நீங்கள் மத்தேயு 11:29 படித்து பாருங்களேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஏசு என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட கட்டிக்கோங்க, என்னோட நீங்கள் இணைச்சிக்கோங்க, என் நுகம், என்னுடைய நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கோங்க அப்படின்றாங்க. அவரோட நீங்கள் சேர்ந்து கட்டிக்கிட்டிங்கன்னா அந்த நுகம் உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் தரும், உங்கள் ஆத்துமாக்கு இளைப்பாறுதல் தரும். இயேசுவை இணைச்சிக்கோங்க, உங்கள் வாழ்க்கையோடு இயேசுவை இணைச்சிக்கோங்க, அவரை கட் பண்ணி விட்றாதீங்க. அப்படின்னா உங்களுடைய எல்லா நுகங்களும் முறிக்கப்படும், தேவையில்லாத சுமைகள் இறக்கி வைக்கப்படும். சரிங்களா? உங்களுக்கு வாழ்க்கையில் வேண்டாத செலவுகள், இது வேண்டாத செலவுகள்ன்றீங்களா, அதெல்லாம் ஆண்டவர் அது இல்லாமல் பண்ணிடுவார். இது வேண்டாத அலைச்சலுங்க, இது எனக்கு பிடிக்காத அலைச்சல், வேண்டாத அலைச்சல், அதெல்லாம் தேவன் உங்கள் வாழ்க்கையிலேருந்து எடுத்து போடுறாரு. எனக்கே நேரம் இல்லை, இது வேறு இதுக்கு வேறு நான் செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது என்னுடைய நேரத்தை. அந்த மாதிரி காலத்தின் கட்டாயம், நிர்பந்தங்களை எல்லாம் தேவன் என்ன பண்ணுறாருன்னா உங்களை விட்டு எடுக்கிறார், உங்களை விட்டு முற்றிலுமாக எடுத்து போடுறாரு. சரிங்களா? இது வேண்டவே வேண்டாங்க, இது எனக்கு பிடிக்காதுங்கன்றீங்களா, அதெல்லாம் வெட்டி எரியப்படுது. யாரோ ஏவி விட்ட பில்லி சூன்ய பிசாசுகள், யாரோ ஒருத்தர் உங்கள் மேலே ஏவி விட்டு பிசாசை வச்சு உங்கள் வாழ்க்கையை சித்திரவதைப்படுத்துகிறாங்களே, அதெல்லாம் எல்லா பிசாசு கட்டுகள் எல்லாமே உங்களை பிசாசு கட்டி வச்சுருக்கான் பார்த்தீங்களா, அதெல்லாமே தேவன் இன்றைக்கி கட்டுகளை அறுத்து விடுறாரு. நீங்கள் லூக்கா 13:16 பாருங்களேன். அதில் அந்த அதிகாரம் ஃபுல்லாகவே படித்து பாருங்கள். ஏசு கேட்குறாரு, ஒரு எருமை கட்டி இருந்தால் அவுத்து விட மாட்டிங்களா? மனிதனால் முடியும், ஒரு எருமையை அவிழ்த்து விட முடியும், ஒரு நாய் கட்டப்பட்டிருந்தா கூட நம்ம அவிழ்த்து விட முடியும். ஆனால் ஒரு மனிதன் கட்டி இருக்கும்போது, ஒரு மனிதனுக்கு நிறைய சுமைகள் இருக்கும்போது அவனை நம்மளால் காப்பாற்ற முடியாது. ஆனால் இயேசுவால் காப்பாற்ற முடியும். அவர் ஒரு தேவாலயத்தில் ஒரு பெண்ணை பார்க்குறாரு. அந்த பெண்
கொஞ்சம் கூட அவளால் நிமிர்ந்து பார்க்க முடியல. அந்த அளவு ஒரு கூன் விழுந்த ஒரு பெண்ணாக இருந்தா. அதனால் அந்த பெண்ணுக்கு என்ன பிரச்சனைன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அவகிட்ட இருந்தது பலவீனப்படுத்துகின்ற ஒரு ஆவி. அவளை அவளை எப்பொழுதும் பலவீனப்படுத்திக்கிட்டே இருந்துச்சு. அதனால் அவளால் நிமிர்ந்து கூட நிற்க முடியலங்க. அவ்வளோ பலவீனங்கள் இருந்துச்சு. ஏசு கண்டுபிடிச்சிட்டாரு, இந்த பெண்ணுக்கு இருக்கிறது அசுத்த ஆவி. இந்த அசுத்த ஆவி அவளுடைய உடம்பை பலவீனப்படுத்துது. நம்ம நிறைய பேர் ஒல்லியாக இருந்தால் என்னங்க சொல்லுவோம், பாவம் ஒன்றும் சரியாக சாப்பிடல போல, விட்டமின்லாம் குறைச்சலாக இருக்குது, நல்லா சாப்பிடணும், டாக்டர்கிட்ட போந்தானே சொல்லுவோம். ஏசு அப்படிலாம் சொல்லவே இல்லை. அவர் என்ன சொன்னார்? பிசாசை துரத்தி விட்டார். பிசாசு இந்த பெண்ணை கட்டி வச்சிருக்குது, பலவீனத்தில் கட்டி வச்சிருக்குது, நான் அவிழ்த்து விடுறேன்னா அவிழ்த்து விட்டுட்டு போனார். ஒரு டாக்டரால் கூட கண்டுபிடிக்க முடியாதுங்க. சில வியாதிகள் பிசாசு கொண்டு வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க, பிசாசு சில வியாதிகளை கொண்டு வரும். இந்த பெண்ணுக்கு வியாதியை கொடுத்தது யார்? பிசாசு. ஏசு என்ன பண்ணார்? 18 வருஷம் அவள் குனிஞ்சியே நடந்தாங்க. கொஞ்சம் கூட நிமிர்ந்து பார்க்க முடியாது அவளால். அப்பேற்பட்ட பிசாசை துரத்தினார். உங்கள் வாழ்க்கையிலிருந்து நிறைய பிசாசுகள், அத்தனை பிசாசுகளும் தேவன் துரத்தி விடுறாருங்க. அது உங்களை கட்டி வச்சுக்கிறதுல அந்த கட்டுகளை எல்லாம் அவிழ்த்து விடுறாரு. சரிங்களா? உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்குது. பயப்படாதீங்க. எல்லா கட்டுகளிலும் இருந்து, வியாதி என்ற கட்டுகளில் இருந்து, பிரச்சனைகள் கட்டுகளில் இருந்து, பிசாசு கட்டுகளில் இருந்து நீங்கள் வெளியில் வரீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமியை இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா. வேண்டாத அலைச்சல்கள் அப்பா, அப்படியே வீண் செலவுகள், காலத்தின் நிர்பந்தங்கள், எக்கச்சக்க சுமைகள் உங்கள் பிள்ளைங்கள்கிட்ட இருக்குது. அதெல்லாம் தயவு செய்து ஆண்டவரே, நீங்கள் உங்கள் பிள்ளைங்கக்கிட்ட இருந்து அகற்றி போடுங்க, முறிச்சு போடுங்க. உங்கள் பிள்ளைங்க இதெல்லாம் சுமக்க முடியாது ஆண்டவரே. எவ்வளோதான் சுமக்கிறது? அவங்களுக்கு ஏற்கனவே பாரம் இருக்குது, இன்னும் அதிகமாக்கினால் என்ன பண்ணுவாங்க? தயவுசெய்து அவங்க சுமைகள் எல்லாம் நீங்கள் அகற்றி விடுங்க. கட்டுகள் எல்லாம் உடைத்து போடுங்க. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை ரத்த கோட்டைக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. மரணக்கட்டுகள் சரியாகுவதாக. சாமி உமக்கு நன்றி அப்பா. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. ஒரு மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிக்கிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறது? அடித்து உதச்சி திருத்தி எங்களை நீங்கள் பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா அவங்க திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்க, நீ இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமை பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதியவானத்தில் உங்களையும் சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாது. ஒரு மனிதனால் பரிசுத்தமாக வாழ்றது கூடாத விஷயம். அதற்கும் உங்கள் உதவி கேட்டு நிற்கிறோம். பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வதற்காக வருவீங்க. அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.